வணக்கம் துளாராசி நேயர்களே. அதாவது துளாராசினுடைய எம்பளமே என்னன்னாக்கா, ஒன்று வக்கீல், ஜட்ஜி இந்த மாதிரி இருக்கணும்னா வியாபாரத்துறையில் பெரிய ஆளாக இருக்கணுன்றதுக்காக தான் தராசு எம்பளம் கொடுத்துருக்காங்க. துளாராசியில் இருக்குங்க கூடுமான வரையில் நேர் வழியிலேயே போகிறதுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் துளாராசி. துளாராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஜென்மத்திலேருந்து சனி பகவான் மாறிடுறாரு. அதே நேரத்தில் குரு பகவான் வந்து ஜீவனஸ்தானத்தில் அமைந்து உட்கார்றதுனால அந்த குரு பகவானுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கேட்குது. 3க்கும் அதே நேரத்தில் ஒரு 6 கூடிய உச்சம் பெற்று உட்காரார். அவர் உட்கார்றது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல கூடிய சனியையும் பார்க்க போகிறார். அடுத்த வருஷம் அந்த மாற்றங்களில் திருப்திகரமாக இருக்கும். ராகு கேது பயிற்சி திருப்தியாக இருக்கும். 6ல் வரக்கூடிய கேதுனால சில முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர் திருப்பங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பழைய சொத்துக்களை வாங்கி விற்று புது சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கும் நல்ல இதுவரையில் வியாஜ்ய வழக்கில் நடந்துன்னா அது பஞ்சாயத்து வாயிலாவோ மற்ற வாயிலாவோ அது நல்ல ஒரு தீர்வு போகணும். அதனால் கணிசமான தொகை கடையில் கிடச்சி அதனால தான் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எதையுமே யோசித்து செயல்பட வேண்டும். உங்கள் ஜாதக பலாபலனை பார்த்து எந்த காரியத்தையும் செய்வது மிக மிக அவசியமாகும். இடங்கள் வாங்கும்போது வில்லங்கங்களை பார்த்து வாங்க வேண்டியது அவசியமாகும். ஏன்னா இந்த வாட்டி என்னென்னாக்கா ராகுகேத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால யார் சொத்தையும் நம்ம வாங்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்து கொண்டு சொத்து வாங்கும்போது நல்ல அனுபவஸ்தனை கூட வைத்து கொண்டு சொத்து வாங்குவது அவசியமாகும். சிலருக்கு வந்து இப்போ கல்யாண பாக்கியத்துக்கு உண்டான நேரங்கள்லாம் நடக்குது. திருமண பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். கல்யாணத்தினால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல இடத்துல இன்னும் வந்து வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருந்தால் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு திருமணம் நடந்துடும். அதுக்குண்டான பரிகாரங்களும் சாந்திகளும் செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதுக்குண்டான பரிகாரங்களையும் சாந்திகளையும் செய்து கொள்வது ரொம்ப அவசியமாகும். உங்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல முன்னேற்றமான வியாபாரங்கள் நடக்கும். தொட்ட காரியத்தில் துலக்கும். எடுத்த காரியங்கள் ஈடேறும். பரப்பளவத்தில் இருந்து வந்த இளைஞர்கள்னால் வியாபாரிகளுக்கு தீரும். மரம், இரும்பு இது சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அழகு சாதனங்கள், அலங்கார பொருட்கள் இதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை போன்ற பஞ்சலோகத்தினால உங்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். மொத்தம் அது இல்லாமல் பெண்கள் எதையும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் வரும். ஒரு நேரத்துக்கு ஒரு யோசனைகள் வரும். ஒரு யோனத்துக்கு யோசனை பண்ணி எத்தையாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பீங்க. சிற புத்தியோட சிரஸ்தானத்தோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. ஒன்று கணவன் பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. இல்லை உங்கள் சொந்த யுக்தியாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே நீங்கள் செய்கிறது நல்லது. தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கத்தினால் சில தொல்லைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். எந்த விதத்துலையும் கண்ணில் வழக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த விதத்துலையும் கொஞ்சம் உஷாராக செயல்பட்டிங்கன்னா நல்லது. கீழே வேலை செய்கிறவங்களாலேயே சில தொல்லைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு மறையும். இதை பற்றியும் பயப்படாதீங்க. தைரியமாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்கள் தான் நிதானித்து செயல்படுங்க. அதே நேரத்தில் கணவனுடைய பேச்சையோ இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவங்க பேச்சையோ கேட்டு இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு எந்த காரியத்தையும் செய்யாதுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறது தான் நன்றாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். குலதெய்வ வழிபாட்டால் குடும்பத்தில் சில குதூகலங்களை எதிர்பார்க்கலாம். திடீர் திருப்பங்கள் உண்டாகும். அயல் நாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது.